श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। विवेकचूडामणि 391வது श्लोकम्। तरंगफेन भ्रमबुद्बुदादि सर्वं स्वरूपेण जलं यथा तथा चिदेव देहाद्यहमन्तमेतत् सर्वं चिदैकरसं सर्वं चिदैवैकरसं विशुद्धम्। நம்மளுடைய நிஜ ஸ்வரூபம், நம்ம பரமாத்ம ஸ்வரூபமனை பிரம்மஸ்வரூபமனை எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஆத்ம திருஷ்டி, ஆத்மா மேலே திருஷ்டி திருப்பிட்ட அந்த ஆத்மான் பற்றி எப்படி சிந்திக்கணும், ஆத்மா பற்றி சிந்திக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் ஆத்மா பற்றி சிந்திக்க முடியாது. நீதான் சிந்திக்க முடியாத உன்னுடைய ஸ்வரூபம்தான் நீ அனி உணரணும். அதுக்காக இந்த ஸ்லோகத்தில் கடந்த வகுப்பில் பார்த்த ஸ்லோகம் பகவான் சங்கரர் ஒரு உதாரணத்தோடு விவரிக்கிறார். எப்படி சமுத்திரம் அப்படின்னு நம்ம கூப்பிடுற கடல் అని கூப்பிடுற அந்த ஜலத்துக்கு தான் சமுத்திரம்னு கூப்பிடுறோம். அதுக்கு பிறகு சமுத்திரத்தில் அலைகள் இருக்கிறதுன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அது மேலே நுரை வருதுன்னு சொல்கிறோம். அதில் சில சின்ன சின்ன குமிழிகள் காற்றுக்கு வீசி அது மேலே படுறது பபுள்ஸ்ன்றோம். ஸோ இத்தனை விதமாக ஒரே ஜலம்தான் பலதாக கூப்பிடப்படுறது, பலதாக நனிக்கப்படுறது, பலதாக பல ரூபங்களை காணப்படுறது. அதனால் அந்த ரூபத்துக்கு நாமத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறது மொத்தம் ஜலந்தானே అని பார்த்தா அப்போ புரியும். அதே மாதிரி ததா சித் ஏவ ஒரு சைத்தன்யம் உணர்வு மட்டும்தான் தேக ஆதி அகம் அந்தமேதத். அகங்காரத்திலிருந்து ஆரம்பித்து இந்த தேகமும் மனம் புலங்கள், இந்த புலங்கள்னால் பார்க்கப்படுற ஜகத்து மொத்தம் கூட சர்வம், இந்த சர்வமனே வார்த்தைனால நமக்கு சுற்றி முன்னாடி காணப்படுற திருஷ்ய பிரபஞ்சம் கூட சேர்ந்து சித் ஏவ ஒரே ஒரு சைத்தன்யம்தான், கான்ஷியஸ்னஸ் தான் பல நாமரூபங்களாக தோன்றுறது. அது ஏக ரசம். எப்போ ரசமனு சொல்லணுமோ அது ஒரே ஒரு வஸ்துவாக எதுவுமே அதில் வேற்றுமை தெரியாமல் இருக்கிறதுனா அதுக்கு ரசம் అని கூப்பிடுறோம். அது விசுத்தமானது. எந்த விதமான அதில் ஒரு அழுக்கு இல்லை, எந்த விதமான ஒரு டர்ட்டு கிடையாது, விசுத்தமானது. இது நானு இனிமேல் சிந்திக்கும்போது இந்த விதமாக சிந்திக்கணும் அப்படி சொல்லி அடுத்தது இன்னைக்கு 392வது ஸ்லோகத்தில்
सदेवेदं सर्वं जगद् अवगतं वाङ्मनसयोः सतोऽन्यन्नास्त्येव प्रकृति परसीम्नि स्थितवतः पृथक् किं मृत्स्नायाः कलशघटकुम्भाद्यवगतं वदत्येष भ्रान्तस्त्वमहमिति मायामदिरया. மாயானே மதுபானம், மாயானே கல்லு குடிச்சிருக்கான், மதிரை, மாயா மதிரையா. இந்த மாயாவுடைய டெல்யூஷன்னால் மயக்க மருந்து மாதிரி இது என்ன சொல்கிறோம், அதனால் அப்போ பிராந்தி ஏற்படும். பிராந்தி ஏற்பட்டதுனால நானும் அகமும் பிராந்தினால நீ நான் அப்படி நீ பல வகையாக பிரித்து பார்த்து பேச பழகிட்டோம். நாம ரூபங்களை கொடுத்து இது வேறு அது வேறனே அப்படி பார்க்குற நினைக்கிறது பழகிட்டோம். இப்போது அதுக்கு ஒரு உதாரணம் இந்த ஸ்லோகத்திலையும் கொடுக்குறாரு. இன்னொன்றும் எப்படின்னா, மிருஸ்னாயாக மண்ணினால் செய்யப்பட்ட, களிமண்ணினால் செய்யப்பட்ட கலச கட கும்ப ஆதி. அப்படின்னா சின்ன குடம், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய குடம், இன்னும் பெரிய குடம். இல்லை இப்போ கார்த்திகை மாதத்துக்கு வச்சோம் இல்லையா விளக்கு, அதில் சின்ன விளக்கு, பெரிய விளக்கு, இப்படி ஒரே மண் தானே. மண் தவிர இன்னொன்று ஏதாவது இருக்கா? புருத்தக்கிம், மண் தவிர இன்னொரு பதார்த்தம் ஏதாவது இருக்கா? அப்போது மண்ணுனே நம்ம நாமரூபம் கொடுத்து இப்படி இத்தனை விதமாக கூப்பிடுறோம். அப்படின்னு அதெல்லாம் வேறு வேறுன்னு பாவிக்கிறோம். இந்த உதாரணங்கள் அடிக்கடிக்கு கொடுக்கறதே தான். தங்கம் பல ஆபரணங்களாக காணப்படுறது இல்லையா? ஆபரணங்கள் நாமரூபங்கள் தான், ஆனால் வஸ்து தங்கம். குடம், பெரிய பானை, இது எல்லாமே கூட நாமரூபம். இருக்கிறதே மண். புருதக்கிம் மிருஸ்னாயாக, மண் இல்லாமல் வேறு ஏதாவது குடமும் சின்னது பெருசுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இல்லை. அதே மாதிரி சத் ஏவ இதம் சர்வம். இதம் அనే வார்த்தை சொன்னால் எதெல்லாம் நம்ம புலங்களினால் அனுபவப்படுறதோ, இல்லை எது இந்த புலங்களுக்கும் சப்போர்ட்டாக இருக்கிற மனசு, மனசுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற புத்தி, புத்திக்கு சப்போர்ட்டாக இருக்கிற சிதாபாசம், சிதாபாசத்துக்கு காரணமாக இருக்கிற பரமாத்ம சைத்தன்யம், அது. ஸோ சத் ஏவ அங்கே நின்று ஆரம்பித்து பரமாத்ம தத்துவத்தில் வந்து சத், சத்தியம், எக்ஸிஸ்டன்ஸ், அதுதான் இது எல்லாமே. அதுதான் இது எல்லாமே. இத்தனை உதாரணம் மறக்கக்கூடாது. ஒரே ஜலத்துக்கு அத்தனை பேர் கொடுத்தோம், ஒரே மண்ணுக்கு இத்தனை பேர் கொடுத்தோம், பல ரூபங்களாக பார்க்குறோம். ஆனால் வஸ்து என்ன? சதேவ, மண்ணேவ, ஜலமேவ, தங்கமேவ, சர்வம். வாங் மனசையோகோ அவகதம் இதம் சர்வம் ஜெகத்து. மனசுனாலையும் பேச்சினாலையும், மனசில் ரூபம் எங்கே நமக்கு தோணுறது? மனசில் தோணுறது.
தோணுற ரூபத்துக்கு வாய் திறந்து நாமம் சொல்கிறோம், பேர் கொடுக்குறோம். ஸோ அதனால தான் வாங் மனசயோகோ, மனசுனால் தெரிஞ்சுக்கின ரூபமும், அதுக்கப்புறம் அதுக்கு பேர் கொடுத்த வாய், பேச்சு, இதெல்லாமே ஒன்றும் கிடையாது. இப்படின்னு புரிஞ்சுக்கணும். அவகதம், தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு சத்துதா. ஸோ சதः அந்யः நாஸ்தி ஏவ. ஸோ சத்து, எக்ஸிஸ்டன்ஸ், கான்ஷியஸ்னஸ், சைத்தன்யம் தவிர வேறு இன்னொரு வஸ்து எதுவுமே இல்லை. நான் அந்யத் அஸ்தி ஏவ. அந்த சத்து பிரகிருதி பரசீம்னி ஸ்திதவதக. இந்த சத்தன்னு சொல்கிறது நாமரூபத்துக்கு அப்பாற்பட்டதாகவே இருக்குது. ஆனால் நாமரூபம் இருக்கிறதுக்கு காரணமே அதிஷ்டானமே இது. பிரகிருதி பரசீம்னின்னா நாமரூபம் இருந்தானும் இல்லைனானும் கூப்பிட்டானும் கூப்பிடலேனானும் திரும்பி நாமரூபம் அன்மேனிஃபெஸ்ட் ஆனால் கூட, ஸோ இது எல்லாமே பிரகிருதி. நாமரூபமாக காணப்படுறது, ஏதோ மேனிஃபெஸ்ட் ஆன மாதிரி காணப்படுறது, அப்புறமே திரும்பி காணப்படாமல் போகிறது. ஸோ இதெல்லாம் விக்ருதி, பிரகிருதியிலோ ஏற்படுற விக்ருதி. ஸோ பிரகிருதி பரசீம்னியன்னா மாற்றங்களுக்கு, நாமரூபங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் தானாகவே ஸ்திதவதः எது அது அதியாகவே இருக்கின்றனதோ அது சதः, அதுதான் நான். எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது சார். ஆனால் எனக்கு என்னை பற்றி தானே இந்த கதையெல்லாம். ஸோ இட் ஷுட் பிகம் சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி, அதனால் பிராந்தி தவிர வேறே ஒன்றும் இல்லை. ஸோ நாமரூபங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அஸ்தித்வத்தனி அதிஷ்டானத்தனி பார்க்கணும். இதெல்லாம் வெளியில் எக்ஸாம்பிள் சொல்லும் போதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறோம். அது சப்ஜெக்டிவாக நம்மக்கிட்ட நம்மளை பற்றி அனிதானி சொல்லும் போதும் கொஞ்சம் சிரமப்படுறோம். சிரமப்படாமல் தியானம் பண்ணி சிந்திச்சா சிரமம் இருக்காது, அவகதமாகும். அடுத்தது 393 கிரியா சமபிஹாரேண யத்ர நான்யதிதி ஸ்ருதிஹ பிரவீதி துவைதராஹித்யம் மித்யாத்யாச நிவృత్తயே. ஒரு இந்த ஸ்லோகத்தில் வர சில ஸ்லோகங்களோ அங்கங்கே ஸ்ருதினி சமர்த்தனம் பண்ணி ஸ்ருதியுடைய ஆதாரம் எடுத்துக்கிட்டு இதுதான் ஸ்ருதி சொல்ல விரும்புகிறது, எல்லா ஸ்ருதிகளும் இதுதான் சொல்கிறதுன்னு சொல்லி இங்கே விவரிக்கிறார். என்னது? சாந்தோக்யோபனிஷத்தில் 7வது அத்தியாயத்தில் 24வது பாகத்தில் வர முதல் ஒரு மந்திரம். இந்த பிரகரணத்துக்கு அதுக்கு பேர் வந்தாங்க பூமா வித்யா. நாரத ரிஷிக்கு சனத்குமாரர் உபதேசம் பண்ண அந்த பூமா வித்யா. அங்கே இந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டது. என்ன அதுன்னா நான்யத் இதி అనేది కొంచెం மட்டும்தான் அந்த மந்திரத்திலிருந்து வார்த்தை எடுத்தார். அங்கே அந்த வரி முடிச்சா என்னன்னா எத்திர நான்யத் பஷ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானீதி தத் பூமா. பிரம்மன் என்ன? பூமான்னா பிரம்மத்துக்கு இன்னொரு பேர், த பிக்கர் தேன் த பிக்கெஸ்ட். அந்த பூமா என்னது? ஆத்மா என்னது?
அப்படின்னா இப்படி. ஸோ எத்திர ஸ்ருதி கிரியா சமபிஹாரேண, பல இந்திரியங்களினால செய்கிற காரியங்களை எல்லாத்தையும் நீக்கி அது அங்கே பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லை. டு பர்சீவ் ந அத்திர எத்திர ந அந்யத் பஷ்யத்தை, இன்னொன்று எதுவுமே அங்கே பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லையாமா. அதே மாதிரி அங்கே பர்சீவ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் எதுவுமே இல்லை. இட் இஸ் நாட் ஏ ஆப்ஜெக்ட் ஆஃப் பர்செப்ஷன். அதே மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கு மனசுனால் அது பொருள் இல்லை. அதே மாதிரி புத்தினால் அது சிந்திச்சு கிரகிக்கிறது மாதிரி அங்கே இல்லை. அப்போது இது எதுவுமே இல்லாமல் எது கெட்டாமல் எது இருக்கின்றனதோ, எது இருக்கின்றதுனால புத்தி வேலை செய்கிறதோ, எது இருக்கின்றனால மனசு இதெல்லாமே அந்த சைத்தன்யம் பூமா. இதுக்கு பொதுவாக ஆப்ஜெக்ட்ஸு, இமோஷன்ஸு, தாட்ஸு. சுவாமி சின்மயானந்த அவர் டீச் பண்ணும்போது இப்படி முக்கியமாக அவருடைய வேதாந்த டீச்சிங்கில் சார்ட்டு 3 சார்ட் இருக்கும். பிஎம்ஐ சார்ட், பாடி மைண்ட் இன்டலெக்ட். ஓகே, அப்புறம் பிஎஃப்டி சார்ட், பர்சீவர், ஃபீலர் அண்ட் திங்கர். அப்புறம் ஓஇடி சார்ட், ஆப்ஜெக்ட்ஸ், இமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸ். ஸோ இந்த 3 தான் இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டது. அதனால் பாடி மைண்ட் இன்டலெக்ட் அப்படின்னா இது 3மே இல்லை அங்கே. அப்படின்னா அகங்காரம் అనేదే இல்லாமல் இருக்கிற ஸ்திதி. அகம் கருங்கி போச்சு, கலந்து போச்சு, இல்லாமல் ஆயிடுத்து. ஸோ இண்டிவிஜுவல் தனிப்பட்ட வெஷ்டி அகங்காரமும் காணாமல் போகிறதோ, அந்த அந்த காணாமல் போனதுக்கப்புறம் கூட எது இருக்கின்றதுன்னு தெரியறதோ, ஃபீல் அனுபவப்படுறதோ, அதுக்கு பேர் ரியாலிட்டி பூமா அப்படின்னு சொல்லி பிரவீதி சொல்லப்பட்டிருக்க ஸ்ருதியில். எதுக்கு சொல்கிறாரு? துவைத ராகித்யம். இந்த துவைத்தம் நிராகரிக்கிறதுக்கு, நீக்கிறதுக்காக. இந்த துவைத்தமே வந்துச்சு மித்யாத்தியாச நிவృత్తயே. துவைத்தம் மித்யனால, மித்யலோ தான் துவைத்தம் தெரியறது. ஸோ மித்ய டெல்யூஷன் நீக்கி துவைத பாவனத்தினை நிராகரணம் பண்ணி நீக்கிறதுக்காக இந்த ஸ்ருதியில் இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லி அப்போது சத்தியம் అనేది என்ன అనేది சொல்லப்பட்டது. ஸோ எந்த கிரியனால் அங்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அங்கே கிரியை இல்லை. கிரியா, கர்த்தா, கர்மா, கிரியா, இது 3மே இல்லை. அந்த 3மே திரிபுட்டி அன்றும் இல்லையா. ஸோ there is no perceiver, perceived, perceiving. There is no feeler, feeling and felt. There is no thinker and thinking and thinked of. எந்த ட்ரையோ இல்லையோ, திரிபுட்டி இல்லையோ, அதுதான். ஸோ அதனால் ஸ்ருதி எல்லாம் இப்படி கோட் பண்ணுறது, இது இப்படி விவரிக்கிறது அப்படின்னு சொல்லி. இப்போது அடுத்த ஸ்லோகத்தில் சரி நான் என்ன சாதனை பண்ணணும், எப்படி சாதனை பண்ணால் நான் அந்த டிரான்சென்டென்டல் ரியாலிட்டி பிரம்மம் நானனி எனக்கு அபரோக்ஷமாக தெரியப்படும்.
அப்படின்னு கேட்டால் அதுக்கு இந்த அடுத்த ஸ்லோகத்தில் பதில் சொல்கிறாரு. ஆகாஷவன்னிர்மலமனிர்விகல்பம் நிஸ்ஸீமனி சஸ்பந்தன நிர்விகாரம். கிருஷ்ணா. அந்தர்பஹிஷூன்யமனன்யமத்வயம் ஸ்வயம் பரம் பிரம்ம கிமஸ்தி போத்யம். மறுபடியும் இந்த ஆகாசத்துடைய உதாரணனை கொண்டு வந்து விவரிக்கிறாரு. ஆகாஷவத், ஆகாயம் போல், நிர்மலம். பாருங்க, ஆகாயத்தில் எந்த விதமான ஒரு அழுக்கு இல்லை, மலம் இல்லை. ஆகாயவத்து நிர்மலம் அப்படின்னா டெயின்ட்லெஸ். ஜலத்தில் அழுக்கு இருக்கிற மாதிரியும், காற்றில் கலுஷித்தம் இருக்கிற மாதிரியும், அக்னி எரியும் போது அதில் தூசி அதெல்லாம் புகை வர்றது, சாம்பல், அந்த இது மாதிரி ஒரு மலம் இல்லை. ஸோ நிர்மலம். அப்புறம் நிர்விகல்பம். அப்புறம் வந்து எந்த விகல்பமும் இல்லை அதில். அப்படின்னா விகாரம் இல்லை. விகாரமனே வார்த்தை அப்புறம் திரும்பி வருது. விகல்பம். விகல்பம்னா ஒரு சலனம், ஒரு மாற்றம் எதுவுமே இல்லை. நிஸ்ஸீமனி, நிஸ்ஸீம, பவுண்ட்ரிலெஸ், லிமிட் எதுவுமே கிடையாது, எல்லாம் கிடையாது. ஆகாயத்தில் இருக்கா? உதாரணத்தை நல்லா சிந்திப்போம் முதல்ல. ஸோ ஆகாயத்தில், ஆகாயம் நிர்மலமாக இருக்கு. ஆகாயம் வந்து எந்த விகல்பமும் அதில் ஏற்படாமல் இருக்கு. அப்புறம் பவுண்ட்ரிலெஸ், எல்லை இல்லாமல் இருக்கு. அப்புறம் நிஸ்பந்தனம், அப்புறம் சலனரகிதமாக இருக்கு. விகல்பம்னாவே இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. விகல்பம், ஸ்பந்தனம், விகாரம். ஸ்பந்தனம்னா கொஞ்சமாவது சலனம், ஸ்பந்திக்கிறது, த்ராபிங். அப்படி ஏதாவது ஆகாயத்திலும் அப்படிப்பட்ட ஸ்பந்தனம் இருக்கா? இல்லை. விகல்பம் அதையும் இல்லை. ஏதாவது விகாரம் இருக்கான்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் சரி இப்போ இல்லை, அதுக்கப்புறம் விகாரம் ஏற்படும். சரீரத்துக்கு 6 விகாரங்கள் ஏற்படுற மாதிரி ஆகாயத்தில் ஏதாவது விகாரம் அப்படி வருமானா ஒன்றும் வராது, ஒன்றும் நடக்காது. ஸோ அதனால் முக்கியமாக இந்த டெயின்ட்லெஸ், லிமிட்லெஸ், மோஷன்லெஸ் அண்ட் சேஞ்ச்லெஸ், அதுதான் 4 పదంగళి சொல்லி బౌండరీలెస్ అని. అంతః బహిః, உள்ள வெளியில் అనేది இல்லை. இதெல்லாம் சொன்ன வார்த்தைகள் தான். ஆக்சுவலி 390 இந்த அந்த பகி சூன்யம்னு சொல்லியிருக்கார். இப்போ ஆகாயம் பற்றி மறுபடியும் திங்க் பண்ணு. உனக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஆகாயத்தை பற்றி விசாரணை பண்ணிகிட்டே இரு. ஸோ అంతము బహిహి అనేది இல்லை, சூன்யம். ஆகாயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல முடியும்? ஆகாயத்தில் டைரெக்ஷன்ஸ் பற்றி பேசுகிறோமா, அது வந்து சூரியன் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு பேசிட்டா இந்த ஈஸ்ட்டு வெஸ்ட்டு அதெல்லாம் பேசுவோம். அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டே இல்லைன்னா ஆகாயத்தில் டைரெக்ஷன்ஸ் అనేది கல்பித்தம் தான், சத்தியம் கிடையாது. சரியா? அந்த மாதிரி. ஸோ ஆகாயத்துக்கு பொறுத்த வரைக்கும் உள்ள வெளியில் అనేది இல்லையே. அப்படி என்ன நானே இதுக்கு இப்போ அப்ளை பண்ணோம். சூன்யம், அப்புறம் அனன்யம். ஆகாயம் போல் అని சொல்லி ஆகாயத்தின்னு சொல்லும்போது இன்னொன்று இருக்க ஏதாவது
அந்த ஸ்பேஸ் அனன்யம்னு அது தவிர இன்னொன்று இல்லை. அதனால தான் அனன்யமாக இருக்கிறதுனால அது பேர் அத்வயம். அது மட்டும்தான் இருக்கு, அது மட்டும்தான் இருக்கு. அப்புறம் சார் அப்போ அது மட்டும் இருக்கு ஆகாயம். அப்போ ஆகாயத்தில் காற்று, நெருப்பு, ஜலமு, பூமி என்ன ஆகாயத்துடைய தோற்றமே தான் அது எல்லாமே. என்ன சைத்தன்யத்துடைய தோற்றம் தானே இந்த காணப்படுறது எல்லாமே. ஸோ எப்படி ஆகாயத்தில் விகல்பமில்லை, விகாரமில்லை, ஸ்பந்தனமில்லை, உள்ள வெளியே பேதமில்லை, அது மட்டும்தான். இன்னொன்று இல்லாமல் அது மட்டும் இருக்கு. இன்னொன்று இல்லாமல் அதே மட்டும் இருக்கும்போது அதுக்கு கனமன்றோம், இல்லைன்னா ரசமன்றோம். அது ஏகம்னால அத்விதீயமாக இருக்கிறது. அதுதான் நீ ஆத்மா, நீ ஸ்வயம். அது பை இட் செல்ஃப். இங்கே ஸ்வயம்னா நீ, ஸ்வயமா நீ சாட்சாத் பை யுவர் செல்ஃப். அது அத்வயம், பரம் பிரம்மா. இப்போது இது ஒன்று தான் இருக்கேன்னு சொல்லும்போது கிமஸ்தி போத்தியம். இப்போ ஒன்று இருக்கும்போது வேற தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? யார் எதுன்னு தெரிஞ்சுக்குவான்? இங்கே ஜாக்கிரதையாக கேட்கணும், சூக்ஷ்மமாக இருக்குது பாயிண்ட் பாருங்கள். இப்போது அங்கேயும் நானே இருக்கேன், இங்கேயும் நான் இருக்கும்போது எப்படி என்ன யார் எது பற்றி தெரிஞ்சுக்குவாங்க? கிமிச்சன் கஸ்ய காமாய சரீரம் அனுஸ்வம் ஜரேத்தனி பஞ்சதசியில் படித்தோமா பிருகதாரண்யகத்துடைய கொட்டேஷன். ஸோ இங்கே அது மாதிரி கேள்வி கேட்குறாரு. இப்படி இருக்கும்போது ஏக வஸ்துவா சத்தியமாக அது மட்டுமே இருக்கும்போது பரம் பிரம்ம கிமஸ்தி போத்தியம். நோயரு, நோண்ட், நோயிங், அதே தான் அந்த திரிபுட்டி பாயிண்ட்டுக்கு தான் இங்கே கிமஸ்தி போத்தியம். யார் இருக்காங்க, எது பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? இது வார்த்தைனால் சொல்லி புரிய வைக்கிற விஷயம் இல்லை. நானும் அந்த அனுபூதினி அனுபவிக்கணும். இந்த அனுபவிக்கணும்னா திரும்பி அனுபவிக்கிற வஸ்து வேறே, அனுபவிக்கிற ஆள் வேறேன்னு ஆகிறது. அதனால தான் பேச்சிட்ட ஏதாவது இந்த மாதிரி வார்த்தை சொன்னால் இங்கே அர்த்தம் அதுதான். கிம் போத்தியம்னா வாட் இஸ் தேர் டு டாக்? ஓகே, தேர் இஸ் எனிதிங் டு நோ, டு பி நோன். தூக்கத்தில் என்ன வேறு உதாரணம் இல்லை சொல்லி புரிய வைக்கிறது. இது அப்படி சொல்லி புரிய வைக்கிற விஷயம் இல்லை, நம்ம புத்தியில் கிளிக் ஆகணும். இப்போ தூக்கத்தில் விகல்பமில்லை, ஸ்பந்தனமில்லை, விகாரமில்லை, பவுண்ட்ரிஸ் இல்லை, டைம் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படி இருக்கிற அந்த நிலை இருக்க இல்லையே ஒன்றும். அங்கே என்ன இருக்குது? யாரு கூட எதுக்காக என்ன பேசி என்ன சொல்லி என்ன திங்க் பண்ணுறதுங்க? பிகாஸ் தேர் இஸ் ஓன்லி ஒன் சாலிட் சித் கனம், சச்சித் கனம் ஆனந்தம் மட்டும்தான் இருக்கு. இப்பவும் அதுதான் இருக்கு. தூக்கத்தில் மட்டும் நினச்சிக்காதுங்கோ, இப்பவும் அதுதான் இருக்கு. கவனி. அதனால் கிமஸ்தி போத்தியம் அப்படின்னா திரிபுட்டி வரத்துக்கே சான்ஸ். ஸோ அதனால் திரிபுட்டி ரஹித அனுபவம் அன்னு சொல்லலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வித்தவுட் தி எக்ஸ்பீரியன்ஸர். தூக்கம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சா இல்லையா? ஆனால் எக்ஸ்பீரியன்ஸர் அங்கே இருக்கானா? தூங்கணும்னு ஆசைப்படுற அவனு தூங்கினதுக்கப்புறம் அவன் அங்கே இருக்கானா?
இல்லை, எல்லாம் ஒன்றாகி போச்சு, ஏகமேவாயிடுது. அப்படி சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் 395 வக்தவ்யம் கிமு வித்யதேத்ர பஹுதா பிரம்மைவ ஜீவஸ்வயம் பிரம்மைதஜ்ஜகதாததம் நு சகலம் பிரம்மாத்விதீயம் ஸ்ருதிஹி பிரம்மைவாஹமிதி பிரபுத்தமதயः சம்த்யக்தபாஹ்யஸ்புடம் பாஹ்யாஸ்புடம் பிரம்மீபூய வசந்தி சந்தத சிதானந்த ஆத்மன்னைவ ஆத்மனைதத்ருவம். ஸோ அதனால் அங்கே வந்து போத்தவ்யம் கிம்மன்னு சொன்னார் மேலே ஸ்லோகத்தில். தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு, இங்கே சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னு யாரும் யாருக்காக சொல்லணும், யாருக்கு சொல்ல முடியும்? அதனால தான் அந்த பர்ஃபெக்ட் ஞானஸ்திதியில் வந்து வேர்ட்ஸு எல்லாம் உளுந்து போயிடும், வார்த்தைகளை சொல்லி. அதனால தான் ஞானி மௌனி ஆயிடுவான். ஆனால் எல்லோரும் மௌனமாக இருந்து அப்புறம் இந்த அளவு கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ருதி வாக்கியங்கள் எப்படி இன்னொருத்தருடைய காதில் விழும்? ஸோ வக்தவ்யம் கிம் இந்த ஸ்லோகத்திலோட பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹி, ஸ்ருதி அன்னி மறுபடியும் பாருங்கள், இங்கே சொல்கிறார் ஸ்ருதி, அங்கே வந்துச்சு ஸ்ருதிஹி. என்ன சொல்கிறதுன்னா சொல்கிறதுக்கு என்ன இருக்கேன்னு சொல்கிறது ஸ்ருதி. வக்தவ்யம் கிம் வித்யதே அத்ர, ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கணும்னா சொல்கிறவன் வேறாக இருக்கணும், சொல்லப்படுற விஷயம் வேறே இருக்கணும். இதெல்லாம் விவகாரத்தில் ஓகே, இந்த துவைத்தத்தில் பிரமலோ நடக்கிறது, அதனால தூக்கத்தில் நடக்கலை, ஏன்னா தூக்கத்தில் துவைத்தம் இல்லை. இந்த ஞான நிலையில் கூட இப்படி தான். அதனால் சும்மா இரு, சிவனேயனிரு, இந்த சத்தியத்தினை பிடிச்சிக்கோ, உணரு, அப்படியே இரு, கும்முன்னு இருன்னு. ஸோ வக்தவ்யம் கிமு வித்யதே அத்ர, அங்கேன்னா இந்த ட்ரூத் ரியாலிட்டியில் என்னதான் இருக்கு? வித்யதே அத்ர, இந்த மாதிரி பகுதா பிரம்மைவ ஜீவஹா ஸ்வயம், அங்கே நிறைய இருக்கேன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னு இந்த வார்த்தை அங்கே சேர்த்துக்கணும். அத்த கிம் வக்தவ்யம் பகுதா வித்யதே, நிறைய அனேது வந்து பிரமா தானே பேசிகிட்ருக்குறோம், துவைத்தம் மல்டிப்ளிசிட்டி பகுதா. ஸோ பிரம்ம ஏவ ஜீவா ஸ்வயம், தீந்து போச்சு. ஜீவன் பிரம்மமேதா ஸ்வயம், டைரக்ட்லி பிரத்யக்ஷமாக. பிரம்ம ஏதத் ஜகத் ஆததம், ஜீவக்கு அப்புறம் இங்கே ஜகத்து காணப்படுறதே, இந்த மூணு தானே நமக்கு ட்ரையாங்கிள், அந்த டக் ஆஃப் வார் பிட்வீன் திஸ் த்ரீ, ஜீவ ஜகத் ஈஸ்வரா. ஸோ ஜீவன் பற்றி முடிஞ்சு போச்சு, கன்க்ளூஷன். பிரம்ம ஏவ, யூ ஆர் பிரம்மன் ஓன்லி, ஜீவன் இது இல்லை, பிரம்மன் தான் இருக்கு. இப்போ இந்த பேசுறது பிரம்மந்தான், கேட்குற நீங்கள் எல்லாரும் பிரம்மந்தான், கேட்குறதுக்கு உபயோகப்படுத்துகிற உங்கள் காது, பேசுகிறதுக்கு நான் உபயோகப்படுத்துகிற என்னோடய வாய், இதெல்லாம் ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற ஸ்தூல பிரபஞ்சத்துடைய பல காம்பினேஷன்ஸு, இதெல்லாம் கூட விஸ்திருத்தமான ஆததம் பிரம்ம ஏதத் ஜகத், பிரம்மேதான் ஏதத் சகலம் ஜகத் ஆததம். இன்னும் உண்மையாக அந்த பிரம்மமேதான் இப்படி விஸ்திருத்தமாக விஸ்தரித்து காணப்படுறது, தோணுறது. சகலம். ஸோ அப்போது பிரம்மம்
பிரம்மம்ல இத்தனை காணப்படுறதுனால பிரம்மம் நிறைய ஆயிட்டாரா? பிரம்மம் நிறைய ஆயிடுச்சான்னா நோ நோ நோ, அத்விதீயம் பிரம்ம. இந்த சகலம் கூட அத்விதீயமான பிரம்ம. சேம் பாயிண்ட் தான். எகெயின் அண்ட் எகெயின் பல விதமாக அது சொல்கிறதுக்கு ஸ்ருதி ஆச்சாரியர் ஸ்ட்ரகிள் பண்ணுறார். ஸ்ட்ரகிள் என்ன, எதுக்கு இத்தனை வாட்டி இத்தனை சொல்லணும்னு. எப்படி விவேகானந்தருடைய கொலம்போல ஒரு லெக்சர், அவர் அமெரிக்கானந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல அவர் ஏதோ 10-1/2 மணி நேரம் என்ன பேசுகிறதுக்கு அங்கே ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அங்கே அவர் மேடம் ஏறிட்டு பேச தொடங்கிட்டார். The subject is so vast and the time is so short அப்படின்னு தொடங்கிட்டார். இந்த முதல் வரி கேட்ட உடனே முதல் வரியில் உட்கார்ந்துருக்கிற ஒரு யங் ஸ்டூடெண்ட்டு, காலேஜ் ஸ்டூடெண்ட், உடனே ஏந்திரிச்சு போயிட்டான். விவேகானந்தன் அவமானப்படுத்துறதுக்கு போல். அப்போது போய் குருன்னு தேடிட்டு குரு கிடைச்சதுக்கப்புறம் உபதேசம் இல்லை வாங்கி பெரிய மகாத்மா ஆயிட்டார். அதுக்கு பிற்காலத்தில் கொலம்போல பெரிய யோகி மகாத்மா ஆயிட்டார். இப்போ கூட அவருடைய ஏதோ விஷயங்கள் அங்கே இருக்கு. இது நடந்த விஷயம். அப்படின்னா அந்த அர்ஜென்சி அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் அப்போது இந்த 1/2 மணி நேரம் லெக்சர் கேட்குறதுனால எனக்கு வரல, நானும் ஒரு க்ஷணம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அவன் எழுந்திரிச்சு போயிட்டான். ஸோ சகலம் பிரம்ம அப்போது சொல்லி, ஸோ பிரம்ம ஏவ அகமிதி பிரபுத்த மதய. ஸோ அப்படி கன்ஃபார்மாக இந்த ஞானத்துக்கு ஏந்திரிச்சு உணர்ந்து அதே பாவிச்சிட்ருக்கிறவனு அகம் பிரம்மா ஏவ அகமஸ்மி அகம் பிரம்மாஹமஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு கிரகிச்சவனு உணர்ந்தவனு சம்த்யக்த பாஹ்யாக ஸ்புடம் பிரபுத்தமதயா ஸ்புடம். இந்த உணர்ந்தான் எப்படின்னா ஒரு சந்தேகம் இல்லாமல் ஸ்புடம், ரொம்ப கிளியர், கிறிஸ்டல் கிளியர். பொதுவாக இந்த கிறிஸ்டல் கிளியர்ன்னு என்னன்னா அசம்பாவமனே பாவனா, சம்சயமனே பாவனா அண்ட் விபரீத பாவனா, இந்த 3 இல்லாமல் இருக்கிற அந்த ஞானத்துக்கு பேர் ஸ்புடஞானம், கிளியர் நாலேஜ். புரிஞ்சுதா? அசம்பாவம் అనేది இனிமேல் தட் இஸ் நாட் பாசிபிள். இந்த வார்த்தைகள் எல்லாம் பஞ்சதசியில் பார்த்தோம். அதுக்கப்புறம் இனிமேல் நாமரூப ஜகத்து இந்த பாஹ்யம் மொத்தத்தினே பார்க்குறான், தெரியறது. ஞானம் வந்ததுக்கப்புறம் இது எல்லாமே தெரியும். அவனுக்கு சரீரம் தெரியும், சரீரத்துக்கு வர பிராரப்தம் எல்லாம் நடக்கிறது தெரியும். ஆனால் சம்த்யக்த கம்ப்ளீட்லி இஸ் இன்டிஃபரெண்ட். எல்லா எது கூட அவனை டிஸ்டர்ப் பண்ணல, எஃபெக்ட் பண்ணல, அட்டாச்மெண்ட் ஆகலை, பந்தம் ஏற்படுத்தலை, ஒன்றும் நடக்கலை. அப்படி பாஹ்யமன்னா மொத்தம் திருஷ்ய பிரபஞ்சம் மொத்தத்தின் அப்படியே உட்டி கொடுத்தான், புத்தியில் உட்டி கொடுத்தான். கிவன் என்னது 100% டிஸ்கவுண்ட் கொடுத்தான். அப்படி கொடுத்து பிரம்மி பூய அவனாவே பிரம்மவித்து, இப்போ பிரம்மம் தெரிஞ்சுக்கணும், பிரம்மம் ஆயிட்டான், பிரம்மமாகவே இருக்கான். அதுக்கப்புறம் நிவசிக்கிற வசந்தி, he lives, he continues to live in this with this body, not in the body. He knows that அவனுக்குள்ள தான் இந்த சரீரம் இருக்கேன்னு. சந்தத
சிதானந்த எப்படி வாழறான் இப்போது இந்த ஞானம் வந்ததுக்கப்புறம் எல்லா காலம் சந்தத சிதானந்த ஆத்மா ஏதத் த்ருவம் இந்த சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம்னு சொல்லிட்டு எல்லா சமயத்திலும் த்ருவமாக அதுதான் இதுதான் அது ஓய் அப்படின்னு அவனும் இது அது ரெண்டு இல்லை ஒன்று தான் అని தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் மொத்தம் இவ்வளவு சொல்கிறோமா அப்படின்னா எனக்கு உற்பத்தி இல்லை அப்புறம் விருத்தி இல்லை விலயமும் விநாசமும் இல்லை எப்பவுமே நான் அப்படி தான் இருக்கேன் சித் கனமாக சிதானந்த ஆத்மா ஏதத் அதுதான் நானே துருவமாக அந்த ஞான நிஷ்டையில் நிற்கிறது இது எல்லாத்துக்கும் இவ்வளோ சொல்கிறோம் ஒரு ஸ்லோகத்தில் வியாசர் சொல்கிறாரு வியாசரை வேறு எங்கே ஞாபகம் இல்லை என்னன்னா பாருங்க நல்ல ஒரே அரை வரியில் சொல்கிறேன் அரை வரி ஒரு ஸ்லோகத்தில் ஸ்லோகார்த்தேன பிரவக்ஷாமி யதுக்தம் கிரந்தகோட்டிபிஹி லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் இருக்கிற இந்த கிரந்தங்கள் எல்லாம் பேசின விஷயங்களே நான் ஒரு ஸ்லோகத்தில் ஒரு 1/4 அர்த்த பாகம் ஸ்லோகார்த்தேன ஒரு வரியில் சொல்கிறேன் அத்தனை லட்ச கோடி கந்திரங்களுடைய எல்லாத்துடைய சாரம் என்ன தெரியுமோ பிரம்ம சத்தியம் ஜகத் மித்யா ஒரு ஸ்டேட்மெண்ட்டு பிரம்ம சத்தியம் பிரம்மம் தான் ஜகத்து மித்யா அப்புறம் அப்போ என்னை பற்றி என்ன சார் ஒன்று பற்ற ஜீவோ பிரம்மைவனாபரஹ முடிஞ்சு போச்சு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸு பிரம்ம சத்தியம் ஜகத் மித்யா ஜீவஹ பிரம்ம ஏவ இப்போது இந்த ஜீவ ஜகத்து இங்கே ஈஸ்வர கேன்சல் ஆகி போச்சு ஏன்னா జీవాదా ఈశ్వరన్ సమష్టిలో ఈశ్వర అనే పేరు వెష్టిలో జీవ అనే పేరు జీవ ఈశ్వர ரெண்டு பேருமே உபாதிகள் பிரம்மனுடைய ஸ்வரூபம் தானே அதனால் ஜகத்து ஜீவனில் கலந்து போச்சு ஜீவனும் ஈஸ்வரில் கலந்து போயிட்டான் ஈஸ்வரனும் பிரம்மம்ல கலந்து போயிட்டான் அப்போது இருக்கிறது யார் பிரம்மன் மட்டும்தான் பிரம்மன் மட்டும் இருந்தால் எப்படி சார் போர் அடிக்காதன்னா உனக்கு புரியலன்னா போர் அடிக்கும் போர் அடிக்கிறதுன்னா நீ இன்னும் மைண்ட் லெவல்லே இருக்கேன்னு அர்த்தம் எப்போதான் மைண்டுன்னு தாண்டி புத்திలో இந்த விவேகத்தை கொண்டு வந்து நீ புத்தினையும் விட்டுட்டு உன்னுடைய ஸ்வரூபத்தில் நீ நிற்பே சொல்லு அதனால தான் இதுக்காக தான் இந்த ஒரு வரி சொல்கிறதுக்கு சாஸ்திரங்கள் வந்து தத்துவமசி அயமாத்மா பிரம்மா பிரஜானம் பிரம்மா ஆத்மைவ இதம் சர்வம் ஏததேவ ஏகமேவா த்விதீயம் அப்படின்னு பல பல வார்த்தைகள் சொல்கிறது சாராம்சம் இதுதான் அதுக்கு பிறகு இப்போது 396வது ஸ்லோகத்தில் அதனால் जहिमलमय कोशे अहं धियोत्थापिताशां प्रसभमनिलकल्पे लिङ्गगेहेऽपि पश्चात् निगमगदितकीर्तिं नित्यमानन्दमूर्तिं स्वयमिति परिचीय ब्रह्मरूपेण तिष्ठा Therefore, நண்பர்களே சாதகர்களே ஜெஹி கிவ் அப் விட்டி கொடுக்கணும் என்னது மலமய கோஷக தேகாத்ம பாவத்தனை
மலபாண்டமாக இருக்கிற இந்த கோஷம், அன்னமய கோஷத்துடைய தாதாத்மியம் நமக்கு இதுதான் ரொம்ப முக்கியமாக இழுத்துட்டே இருக்கும். நம்முடைய திருஷ்டின்னு வந்து இது இழுத்துட்டே இருக்கும். அடிக்கடிக்கு நான் இருக்கேன் என்னை கவனின்னு சொல்லிட்டு இது இழுத்துட்டே இருக்கும். ஆனால் நீ வந்து நீ இருந்துக்கோ, ஆனால் நான் என்னோட ஸ்வரூபத்தில் இருப்பேன். ஸோ மலமய கோஷத்தினே శరీర తాదాత్మ్యతని ఇది సత్యమని ముఖ్యమని అది నమ్మి అది மேலே ஆதாரம் இதெல்லாம் விட்டுடும். அதுக்கு பிறகு அகம் தியோத்தாபிதாஷாம், அதுக்கப்புறம் புத்திలో அகம் தி, இந்த வார்த்தைங்க, இந்த தேகம் நானே அந்த பாவத்தினே பூர்ணமாக நீக்கிடும். தாஷாம், இந்த புத்திలో ஏற்பட்ட இந்த தேகம் நானே பாவத்தினை விட்டுடும். அதுக்கப்புறம் பிரசபம் அனில கல்பே லிங்க தேஹே பஷாத், அதுக்கு பிறகு காற்றுக்கு சமமாக இருக்கிற அனில கல்பே. அப்புறம் ஆனால் ரொம்ப காற்றுக்கு சமானவன் எதுக்கு சொல்கிறாருன்னா, உள்ள நடுவில் பிராணமய கோஷம் இருக்குது, அதே நம்ம கண்ணுக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த லிங்க தேகம், சட்டில் பாடி, அது எங்கே என்ன தெரியறதா காணப்படுறதா. ஸோ அப்படி. ஆனால் பிரசபம் ரொம்ப பலமாக திருடமாக அங்கே அபிமானத்தினை வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் தேகாபிமானத்தினை வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் மம அகம் இதெல்லாம் வச்சுக்கிற அந்த லிங்க தேகத்தினு கூட நீ இல்லைன்னு தள்ளிவை. அப்படின்னா நீ ஜீவபாவம், நீ ஜீவன் இல்லைன்னு பாருங்கள். மொத்தம் சாராம்சம் இதுதான். நான் தேகம் இல்லை, நான் ஜீவன் இல்லை. இது ரெண்டு தான் சாதிக்க வேண்டிய, தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு உட்டி கொடுத்துட்டு நிற்க வேண்டிய இடத்துக்கு போக வேண்டியது இந்த ரெண்டு தான். உட்டி கொடுக்க வேண்டியது தேகாத்ம பாவம், ஜீவாத்ம பாவம். தேகாத்ம பாவம் போயிடுச்சுன்னா இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிற இந்த தேகத்தினாலையும் இதுக்கு சுற்றி இருக்கிற எதுலையும் நமக்கு பிரச்சனையே இருக்காது. அதுக்கப்புறம் ஜீவாத்ம பாவம் விட்டுட்டு புண்ணியம் பாபம் அடுத்த ஜென்ம போன ஜென்ம இந்த திங்கிங்கு இந்த அந்த இருக்காது, அது விட்டுடுவோம். அப்புறம் ஜஸ்ட் நீ இருந்தால் எப்பவுமே இருக்கே, நீயா இரு. பஷாத் அப்படி இதுதான் சொல்கிறது. நிகம கதித பாருங்க, நிகமான திரும்பி ஸ்ருதி, எல்லா ஸ்லோகங்களில் ஸ்ருதின்னு கோட் பண்ணுறார. நிகம கதித கீர்த்திம், இது எல்லாத்தையும் இப்போ ரெண்டுத்தினும் விட்டுட்டு நான் அப்போ என்ன தான் சார் பண்ணணும், என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ணாத, சும்மா இரு. முடியலையே, சரி, அப்போது மனசு இன்னும் இருக்கேன்னு தோணுறதே. அப்போ அந்த மனசுன்னு வந்து நிகம கதிதம் கீர்த்திம், ஸ்ருதினால் வேதங்கள்னால் சொல்லப்பட்ட விவரிக்கப்பட்ட அந்த வேத உபனிஷத்துடைய அந்த கருத்துக்களை வந்து மைண்டில் அதே பாடிட்டே, அதே சிந்தனை பண்ணும், அதே பேசும். என்ன கீர்த்திம் பண்ணிச்சு நிகம ஸ்ருதி உபனிஷத்துகள்? நித்தியம் ஆனந்தமூர்த்திம், நித்யோசி புத்தோசி நிரஞ்சனோசி, நித்யோஸ்மி புத்தோஸ்மி நிரஞ்சனோஸ்மி சிவோஸ்மி. ஸோ நித்தியமு ஆனந்தமூர்த்தி, ஆனந்த கனமாக இருக்கிற ஸ்வயமிதி, நான் அது ஐ ஆம் தட். என்னது? நித்தியம் ஆனந்தமூர்த்திம் நான் தட்சிணாமூர்த்தி தான். தட்சிணன்னா ஞானம்,
தட்சிணா அன்ன குரு, குரு அன்ன ஆத்மா, ஆத்மான நான் தான். ஸோ உள்ள நான் அனி தோணுற இந்த ஸ்வயம் ஆனந்தமூர்த்திம், ஞானமூர்த்திம், ஆனந்தமூர்த்திம் ஸ்வயமிதி பரிச்சீய பிரம்மரூபேண திஷ்ட அப்படின்னு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த புத்தியில் இனிமேல் எப்படிப்பட்ட ஒரு விகல்பங்கள் வராமல் பார்த்துக்கிட்டு திரும்பி தேகாத்ம ஜீவாத்ம பாவங்களை பற்றி நினச்சிக்கிட்டு அதை பற்றி திங்க் பண்ணாமே சும்மா இரு. திஷ்ட பிரம்மரூபேண திஷ்டன்னா சும்மா இருன்னு அர்த்தம். பிரம்மரூபமாக இரு அண்ணா, அது எப்படி சார் பிரம்மரூபமாக எப்படி இருக்கும் சார்? நல்ல முடி வளர்த்துக்கணுமா, நிறைய ஜட்டா கட்டிக்கணுமா, நிறைய ருத்ராட்ச மாலை போட்டுக்கணுமா, காவி கலரை போட்டுக்கணுமா, மேக்கப்பு மாற்றுக்கணுமா? அதனால தான் சொன்னோம், சும்மா இரு. சும்மா இருந்து பாரு. சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். புலங்களும் மனசு சரீரம் இதெல்லாம் வேலை பண்ணிட்டு இருந்தால் கூட, ஜகத்தை சுற்றி காணப்பட்டுட்டு இருந்தால் கூட செலிக்காமே விகல்பம் வராமே அந்த ரமண மகர்ஷி மாதிரி பாருங்க, அவர் கண்ணு திறந்து தான் எப்போ இருந்தால் கூட அது நித்திய நிரந்தர சமாதி, சகஜஸ்திதி அப்படி ஒன்று இருக்குன்னு ஊகிச்சு அட்லீஸ்ட்டு சிந்திச்சா கூட போதும், நமக்கு கிடைக்கும். அந்த நிலையில் நிற்போம். திஷ்ட நிலு நில். ஒரு நாள் மலை ஏறி போகும்போது ரமணர் பின்னாடி ஒரு அட்டெண்டன்ட் பகவான் அப்பப்போ குச்சி வச்சு தான் நிந்தி தான் போவார். ஏன்னா காலு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது நடக்கிறதுக்கு. எதுக்கு நிற்கிறாரோ நிற்பார். அப்படி நின்றுட்டு ஏதோ பார்க்கும்போது என்ன பார்ப்பார், எப்பவுமே அருணாச்சலேஸ்வரனை பார்ப்பார். அட்டெண்டன்ட்டோ பக்கத்தில் யாரும் என்ன பகவான் என்ன பண்ணுறீங்க, என்ன பார்க்குறீங்க, என்ன பண்ணுறீங்க எதானு சொன்னேன். நிற்கிறேன். அதுதான் திஷ்ட. அவர் எந்த நிலையிலிருந்து சொன்னாரோ பின்னாடி இருக்கிறவன் கேட்டவனுக்கு அந்த தெளிவாக இருந்த நிற்கிறேன். உன்னில் நீ நிலு, உன்னை ஸ்வரூபத்தில் நீ நிற்கணும், நிலு அப்படின்னு சொல்லி 397 ஷவாகாரம் யாவத் பஜதி மனுஜஸ்தாவத்வத் சுச்சிः பரேபியஸ்யாத் க்லேஷோ ஜனன மரண வியாதி நிலையः யதாத்மானம் சுத்தம் கலயதி சிவாகாரமச்சலம் ததா தேப்யோ முக்தோ பவதி ததாஹ ஸ்ருதிரபி. பாருங்க, மறுபடியும் ஸ்ருதி. ஸ்ருதி என்ன சொல்கிறது தெரியுமா? தத் ஆஹ. அதனால தான் ஸ்ருதி இப்படி சொல்கிறது. என்ன சொல்கிறது? ஷவாகாரம் யாவத் பஜதி மனுஜः தாவத் அசுச்சிஹி. ఈ శవాకారమన్న ఈ శరీరం தேகாத்மபாவத்தின்னு எவ்வளோ நாளைக்கு அவனும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறானோ, இன்னும் வச்சிருக்கானோ, மனுஜக தாவத்து அசுச்சிஹி. அசுச்சி அசுத்தியன்னா இந்த தேகம் நான் நினைக்கிறது தான் அசுச்சி, அசுத்தி. அதனால தான் சொல்கிறோம், என்ன பெரிய பாப்பம்னா சாஸ்திரம் சொல்கிறது, இந்த தேகம் நான் நினைக்கிறது பெரிய பாப்பம். அதுக்கப்புறம்தான் மிச்சம் பாப்பங்கள் எல்லாம் தொடங்கும். புரிஞ்சுதா? தேகம் நான் நினைக்கிறது அசுச்சி. இது என்ன ஷவாகாரமாக இருக்கிறது. என்ன இதில் தனக்கு அனி ஒரு சைத்தன்யம் கிடையாது. அது ஜடம். ஆனால் சைத்தன்யத்துடைய பிரகாசத்தினால் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு ஆடுறது பாடுறது பொம்மை.
பல வகையான சாமானில் உள்ளே வச்சுட்டு பேக் பண்ணி நல்லா ஸ்டிச் பண்ணி அழகாக ஒரு மேலே ஸ்கின்னு போட்டு மாஸ்க்கு நிற்க வச்சுட்டு, இந்த மேலே ஸ்கின்னு வைக்கலேன்னு வச்சுக்கோங்க, பகவான் வைக்கலேன்னு என்ன ஆகும், எல்லாம் காக்கா குருவி வந்து குத்தும். என்ன எல்லாம் மாம்சமாக இருக்குல்ல, இந்த ஒரு சர்மம் காப்பாற்றிட்டு இருக்கிறது உள்ளே இருக்கிற எல்லா சாமானே. அதனால தான் இவ்வளவு டெர்மிஸ் லெவலில் தான், இவ்வளோ பிசுறு லெவலில் தான் இந்த ஸ்கின்னுடைய பியூட்டி. நம்முடைய சரீரம் அழகு என்ன, ஸ்கின் லெவல், ஸ்கின் டீப் பியூட்டி. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாமே அழுக்குதான், அழுக்கு. அதனால் போன் மேரோ வரைக்கும் அழுக்கணுவார். இது வைக்கலன்னு மேலே பார்க்க முடியுமா, சகிக்க முடியுமா பாருங்க. அதனால் இது ஷவாகாரம் யாவத் பஜதி, இந்த சரீரத்தில். அப்புறம் பரேபியா சாத் கிளேஷா, அடுத்தவங்களுக்காக நீ கவலைப்பட்டுட்டே இருப்ப. இந்த அசுச்சி பாவத்தினால அடுத்தவங்களை உனக்கு தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரெண்டு விதமாக, அடுத்தவங்களுக்காக இல்லைன்னா அடுத்தவங்கள மூலமாக நீ துக்கப்பட்டுட்டே இருப்ப. கிளேஷா என்ன, இது இந்த தேக பாவம் நானுன்னு வச்சுக்கிட்டாவே இது துக்கம் கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் என்னாவது பாருங்கோ, இப்படி எந்த ஆங்கிளில் பார்த்தா கூட தேகம் தாதாத்மியம் வந்துச்சுன்னா துக்கம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இதுக்கு படாத பாடு, சிரமம், இது எல்லாம் கிளம்பும். அப்புறம் என்னது கிளேஷங்கள் வந்து ஜனன மரண வியாதி நிலைய, இது உன்னால் உனக்கு இத்தரக அடுத்தவங்களால உனக்கு இல்லைன்னா அடுத்தவங்களுக்காக உனக்கு துக்கம் வரும். ஏன்னா அதை அவங்களுக்கு ஜரா மரண வியாதி எல்லாம் வரும் இல்லையா, ஜனன மரண வியாதி நிலையமாக இருக்கிற இந்த துக்கங்கள் எல்லாமே யூ ஆர் பவுண்ட் டு ஃபேஸ், தப்பிச்சுக்கவே முடியாது. அப்போது அது பாட்டுக்கு அது நடக்கட்டும், நீ வந்து உதாசீனனாக இருந்துட்டு அது நான் இல்லை, எனக்குள்ள இந்த தேகம் காணப்படுறது, எனக்கு உள்ள இந்த ஜகத்தெல்லாம் காணப்படுறது அப்படின்னு சொன்னாரா. அடுத்த வரியில் எதாத்மானம் சுத்தம் கலையது, அது விட்டுட்டு எப்போ நீ ஆத்மானி சுத்தமான ஆத்மானி சொல்லிட்டு சிவாகாரம் பாருங்க, அது சிவாகாரம், சிவ ஆகாரம், மங்களஸ்வரூபம், ஆனந்தஸ்வரூபம், நிச்சலஸ்வரூபம், அச்சலமாக இருக்கிற சிவாகாரம் சுத்தமானதுன்னு சொல்லி எப்போ நீ உன்னுடைய ஸ்வரூபத்தின் உணர்றியோ ததா அப்போது என்னாகும், தேபியோ முக்தா பவதி. தேபியோ எந்த தேபியோ, அந்த ரெண்டு ஃப்ரம் தி தேகாத்மபாவம் ஜீவாத்மபாவம், இந்த ரெண்டுத்தில் வந்து முக்தன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறது. ஸ்ருதி அப்படி தத் ஆஹா, இந்த விஷயத்தின்னு சொல்கிறது. தரதி சோகம் ஆத்மவித், உபனிஷத்து சொல்கிறது. நீ ஆத்மானு நினைச்சா சோகம் இல்லை, நீ தேகம் நினைச்சா சோகம், நீ ஜீவன் நினைச்சானும் சோகம்தான். அதனால ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் நபிவேதி குதச்சனேதி அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் 398. அதனால் இந்த சத்தியத்தில் எப்படிப்பட்ட ஒரு பேதபாவமும் இல்லை. ஸ்வாத்மன்யாரோபிதாசேஷ பாச ஆபாசவஸ்து நிராசதः ஸ்வயமேவ பரம் பிரம்மா பூர்ணமத்வயமக்ரியம்.
அதனால் ஸ்வாத்மனி ஆரோபித அசேஷ ஆபாச வஸ்து நிராசதः. அதனால் சுத்த நித்திய புத்த முக்த ஸ்வரூபமான அத்விதீயமான உன்னுடைய ஸ்வரூபத்தில் ஸ்வாத்மல அசேஷ அநேகமான ஆபாசಗಳನ್ನು கல்பித்தங்கள் ஊகிக்கப்பட்ட பல அந்த எல்லாத்தையும் நிராசதः. எப்போ நீ you are not giving any importance to anything. ಬ್ರಹ್ಮ ಸ್ತಂಭ ಪರ್ಯಂತಂ 3 ಶರೀರಗಳು, ಪಂಚಕೋಶಗಳು, 3 ಅವಸ್ಥೆಗಳು, 14 ಭುವನಗಳು, ஏதாவது சொல்லு எல்லாத்துக்கும் you are given complete divorce, 100% discount. அதனால கடவுள் அங்கே இருக்கார், இங்கே இருக்கார், அது இது எதுவுமே கிடையாது. எல்லாமே merged in you. அதுதான் ஆபாச வஸ்து, அசேஷ ஆபாச வஸ்து நிராசதः. அப்புறம் என்ன ஆகும்? ஸ்வயமேவ பரம் பிரம்மா, அகமேவ பரம் பிரம்மா, மய்யேவ சகலம் ஜாதம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம். அப்படி பரம் பிரம்ம பூர்ணம் அத்வயம் அக்ரியம். அப்போதான் எப்போ நீ எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறியோ நீயா இருப்பே. நீ விட்டு கொடுக்கலன்னா அதனால தான் தியாகே நைகே அமிர்தத்வமானசு. 399 சமாஹிதாயாம் சதி சித்த விருத்தௌ பராத்மனி பிரம்மணி நிர்விகல்பே ந துஷ்யதே கஷ்சிதயம் விகல்பः பிரஜல்பமாத்ர பரிசிஷ்யதே யதः. எப்போ சமாஹிதாயாம் சதி சித்த விருத்தௌ, மனசில் வர இந்த விற்த்திகள் விகல்பங்கள் எல்லாத்தையும் நிர்லட்சியம் பண்ணி எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம புரிஞ்சுக்கணும், மனசு இல்லாமல் ஆகாது. யூ கெனாட் டிஸ்ட்ராய் த மைண்ட் ஆர் ஸ்டாப் த மைண்ட். பட் அது நான் இல்லை, அது பாட்டுக்கு அது ஏதோ பிரகிருத்திலோ வேலை பண்ணுறது தவிரனே அது உதாசீன பாவமாக இருக்கணும். சமாஹிதாயாம் சதி, எப்போ ஃபுல் வெல் கண்ட்ரோல்டு மனுஷனாக ஆயிடுறான் இவனும், சித்தவருத்திகள் எல்லாம் நிரோதிக்கப்படுறதோ, அப்புறம் பரமாத்மனி பிரம்மணி நிர்விகல்பே, உன்னுடைய நிஜஸ்வரூபத்திலோ நிர்விகல்பமான பிரம்ம பரமாத்மான உன்ன ஸ்வரூபத்திலோ ந திருஷ்யத்தே கஷ்டித் அயம் விகல்பः. பாருங்க, சமுத்திரத்தின் நடுல்லோ எட்டி பார்த்தா விமானத்தில் போய் அங்கே ஒரு சலனம் இல்லை, எந்த விகல்பம் இல்லை. ஆனால் கரைக்கு வர வர இத்தனை சலனங்கள் இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால் பிரம்மமான உனக்குள்ள எதுவுமே விகல்பங்கள் இல்லை. கஷ்டித் கொஞ்சம் கூட எதுவுமே விகல்பம் இல்லை. யூ கேனாட் சி எனி விகல்ப. அதுக்கப்புறம் ஏதாவது பேசுகிறவன்னா இட் இஸ் ஓன்லி ஆல் பிகம்ஸ் மியர் டாக், சும்மா பேச்சு தான். வாக் விவகாரம் பிரஜல்ப மாத்திர பரிசிஷ்யத்தே யதः. அதுக்கப்புறம் எந்த விகல்பம் இல்லைன்னு, அதனால தான் பேசுறது கூட விகல்பந்தான். அதனால தான் extroverted mind is the speech, introverted speech is the mind, and extroverted chaitanyam is mind, introverted mind is called chaitanyam. அதனால் அங்கே ஆல் ஸ்பீச் பேச்சல்ல பிரஜல்ப மாத்திரம், சும்மா மியர் டாக், சும்மா பேசுறது, அப்படி ஆகிடும். ஸோ நாளைக்கு வேறு அடுத்த ஸ்லோகங்கள் எல்லாம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி.
हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ हरि ओम तत्सत्।